ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆரா கம்பெனி. நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட் முத்துராஜா ராஜேந்திரன். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சம்ப் இருக்குது. அந்த சம்பில் பார்த்தீங்கன்னா பூமியிலேருந்து தண்ணி வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. இது ரெயின் டைமில் மட்டும் இல்லைங்க, எனி டைமும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போனா கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்தனால உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அது மட்டும் இல்லை, வீட்டை சுற்றி வந்து நிறைய வந்து சாம்பர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த சாம்பர்லேயும் கூட இருந்து தண்ணி வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. வேஸ்டேஜ் வாட்டர் எல்லாமே அதில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதிலிருந்து கூட வந்து உள்ளே வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருந்தது. ஸோ இப்போது அந்த டேங்க்கில் உள்ள கம்ப்ளைண்ட்டை எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த சம்பு தான் அது. இந்த சம்பில் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் ஃபுல்லாமே இருந்து தண்ணி வந்து ஊசடாகி வந்துக்கிட்டே இருக்குது. கீழே பாட்டமில் இருந்து தண்ணி வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்குது. இதை வந்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட் வந்து அட்டன் பண்ண போகிறோம். இது நார்மலாக வந்து ப்ரெஷர் கோட் மூலமாகவே நம்ம வந்து அட்டன் பண்ணிடலாம். ஆனால் இதில் வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷனான விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரெஷர் கிரவுட்டுக்கு இது வந்து நிற்காது. பிகாஸ் இது ஃபுல்லாமே வந்து பிரிக் ஒர்க்கில் வந்து பண்ணியிருக்காங்க. கான்க்ரீட்டில் பண்ணால் நம்ம வந்து ப்ரெஷர் கிரவுட் பண்ணிடலாம், பிரிக்கில் பண்ண முடியாது. அப்படின்றதுக்காக நம்ம இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா, ஜஸ்ட் ஒரு வாட்டர் டெஸ்ட் மட்டும் பண்ணுறோம். அவங்க வீட்டுக்கு பின்னால் வந்து ஒரு கிணறு வச்சுருக்காங்க. அந்த கிணறுலேருந்து நம்ம மோட்டர் மூலமாக எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சாம்பர் வழியாக நம்ம வந்து ட்ராவல் பண்ண வைக்கிறோம். வீட்டை சுற்றி வந்து ஒரு 3 சாம்பர் வச்சுருக்காங்க. 3 சாம்பர் வழியாகவும் நம்ம வந்து ட்ராவல் பண்ண வைக்கிறோம். இந்த சாம்பர்னால கூட வந்து தண்ணி வரலாம் அப்படின்னு ஒரு டவுட் இருந்ததுனால நம்ம அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறோம். ஒரு சாம்பரில் ஊற்றி அது என்ன ஆகுது அப்படின்னா, வீட்டோட இன்னொரு பக்கம் இன்னொரு சாம்பர் ஒன்று இருக்குது. அந்த சாம்பர் வழியாக ட்ராவல் ஆகி வீட்டுக்கு வெளியில் வந்து போகுது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கனெக்ஷனில் கூட நம்ம வந்து சம்பில் வந்து தண்ணி வரலாம் அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஃபுல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அது போக இன்னொரு சாம்பரில் ஆட்டோமேட்டிக்காக ரெயின் டைமில் இல்லைனா மழை தண்ணி வந்து ரைஸ் ஆகிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் வந்து வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டேங்க்லேயும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் வந்து ஃபில் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு சின்னதாக ஒரு மெட்ரோ டேங்க் யூஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதுலேயும் வந்து வாட்டர் ஃபில் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். கண்டிப்பாக அந்த பக்கமும் எந்த கம்ப்ளைண்ட்டும் நம்ம என்ன டெஸ்ட் பண்ணோமோ அந்த டெஸ்ட் பண்ணுறப்ப எந்த வித இம்பாக்ட்டும் வரல. இந்த டேங்க்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ண போகிற டேங்க்லேயும் வந்து எந்த கம்ப்ளைண்ட் வந்து வரல. ஒவ்வொரு ரெயின் டைமும் சரி, ஒவ்வொரு கிரவுண்ட் வாட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போதும் சரி, உள்ளே வந்து தண்ணி வந்து வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ப்ரெஷர் கோட் பண்ண முடியாத சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா, சுற்றி வந்து கான்க்ரீட்டை வந்து நம்ம புதுசாக வந்து போட்டு தான் ஆகணும். போட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து தேவைப்பட்டால் கூட நம்ம வந்து அகைன் வந்து கிரவுட் இன்ஜெக்ஷன் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து டேங்கை வந்து நம்ம ரீபில்டு வந்து பண்ணுறோம். மேலே இருக்கிற அந்த சீலிங்கில் இருக்கிற அந்த டைல்ஸை ஃபுல்லாமே நம்ம வந்து எடுத்துட்டு, அதுக்கப்புறம் மேலே இருக்கிற அந்த சர்ஃபேஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ட்ரில் பண்ணி வந்து எடுத்தாகணும். ஏன்னா இதை வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது உள்ளே நம்ம வந்து மேனுவல் மூலமாக நம்ம வந்து உள்ளே போயிட்டு ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபுல்லாமே நம்ம வந்து உடச்சி வந்து ஓப்பன் பண்ணிடுறோம். கிட்டத்தட்ட ஒரு வந்து ஹைட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி 12 அடி இருக்கும் அந்த ஹைட்டு. ஸோ அந்த ஹைட்டில் வந்து நம்ம வந்து இறங்கி வந்து ஒர்க் பண்ண போகிறோம். உள்ளே எல்லாமே கம்பெல்லாம் கட்டியாச்சு. எதுக்காகனா, உள்ளே இறங்கி நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் வந்து கிராக்ஸ் இருக்குது, என்னென்னலாம் வந்து நம்ம வந்து பண்ணணும், இது எல்லாமே நம்ம வந்து பண்ண போகிறோம். மேனுவல் வழியாக கீழே இறங்கி வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் டெப்த்தாக நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா உள்ளே ஃபுல்லாமே இருட்டாக இருக்கும். அந்த சின்ன மைண்ட்லோன கிராக்ஸ் நமக்கு வந்து தெரியாது. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல்லாமே எடுத்துகிட்டு உள்ளே ஃபுல்லாமே கம்பு கட்டி உள்ளே வந்து இறங்கி நம்ம வந்து பண்ண போகிறோம். கிராக்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க எவ்வளோ இடத்துல எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு. இந்த கிராக்ஸ்லேருந்து வர வாட்டர் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபாஸ்ட் செட்டிங் சிமெண்ட் வச்சு நம்ம வந்து அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே வந்து கம்பி கட்டி காங்கிரீட் வந்து போட போகிறோம். இந்த கம்பிகள் எல்லாத்தையும் கட் பண்ணி உள்ளே வந்து நம்ம வந்து ஆர்சிசி காங்கிரீட் போட போகிறோம். ஸோ இது எல்லாமே கம்பிகள் எல்லாமே நம்ம வந்து கட்டியாச்சு. இதுக்கப்புறமும் சரி, நம்ம கம்பி கட்டி நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போதும் சரி, சைட்லேருந்து தண்ணி வந்து வந்துகிட்டே இருந்தது. ஸோ அந்தந்த வந்துட்டு இருக்க டைம்லையும் கூட நம்ம வந்து ஃபாஸ்ட் செட்டிங் சிமெண்ட் வச்சு அதை கொஞ்சமாக நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஏன்னா நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய ப்ராசஸ் நம்ம வந்து அட்டன் பண்ண போகிறோம். இந்த வாட்டர் ப்ரூஃபிங் வந்து எந்த மாதிரி உள்ள வாட்டர் ப்ரூஃபிங் லிக்விட் அப்படின்னா, உள்ளே போட்டிருக்க கம்பிகள் வந்து கொஞ்சம் கூட நாளடைவில் துரு பிடிக்காது. அதுக்காக நம்ம வந்து இந்த வாட்டர் ப்ரூஃபிங் லிக்விட் நம்ம வந்து ஊற்றுறோம். அது மட்டும் இல்லை, கம்பிகளுக்கும் சிமெண்ட்டு, சாண்டு இந்த மாதிரி உள்ள காம்போனன்ட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற சின்ன கேப்பை கூட இது வந்து ஃபில் பண்ணி வந்து இருக்கிற மாதிரி உள்ள மெட்டீரியலை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த வாட்டர் ப்ரூஃபிங் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனால உள்ளே இருக்கிற நெருக்கங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். இந்த காங்கிரீட் நம்ம வந்து நார்மல் வந்து சின்ன ஜல்லியில் நம்ம போடல, சிப்ஸ் காங்கிரீட் நம்ம வந்து போடுறோம். கம்ப்ளீட்டாக கீழே ஃப்ளோரில் எல்லாமே போட்டு முடிச்சு இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம், இதுக்கு வந்து க்யூரிங் டைம் நம்ம எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம், நல்ல வாட்டரை வச்சு நல்லாவே க்யூரிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சைடில் ஃபுல்லாமே நம்ம வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். ரெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. ரெயின் டைம்லேயும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன சம்பில் கூட தண்ணி வந்து உள்ளே வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுவும் வந்து நம்ம என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி இதுவும் நம்ம வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். உள்ளே இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு அதுலேயும் நம்ம வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலவை எல்லாமே போட்டு சைடில் இருக்கிற தொட்டிக்கு சைட்லேயும் நம்ம வந்து பாக்ஸ் அடிச்சிருக்கோம். பாக்ஸ் அடித்து காங்கிரீட் வந்து உள்ளே ஃபில் பண்ணுறோம். உள்ளே நம்ம வந்து காங்கிரீட் ஃபுல்லாமே சுற்றி வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருக்கோம்.
காங்கிரீட் வந்து உள்ளே வந்து நெருக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளே நல்லாவே நம்ம குத்தி விட்றோம். நார்மலாக வந்து மேனுவலாக பண்ணுறது மட்டும் இல்லைங்க, வைப்ரேட்டர் மிஷின் போட்டு நம்ம வந்து பண்ணுறோம். வைப்ரேட்டர் மிஷின் போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, காங்கிரீட் வந்து கொஞ்சம் ஷேக் ஆகும். ஷேக் ஆகிறதுனால எங்கெங்கெல்லாம் வந்து செட் இல்லாமல் இருக்கும் எல்லா இடத்துலையும் போய் அதை வந்து ஈவனாக வந்து செட் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம இது எல்லாமே பண்ணுறோம். இந்த சைடு இருக்கிற வால்ஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணிடுறோம். ஸோ இது எல்லாமே பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா பக்கமும் சுற்றி போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மேலே வந்து சீலிங் வந்து நம்ம வந்து போடுறோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா சைடில் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. மேலே இருக்கிற டாப்பில் இருக்கிற சீலிங் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி வந்து வெளியிலேருந்து உள்ளே வராது, பூமியிலேருந்தும் ரைஸ் ஆகாது, மழை டைம்லையும் சரி உள்ளே வந்து தண்ணி வந்து வராது. அந்த மாதிரி ஒரு பக்காவான ஒரு சொல்யூஷன் நம்ம வந்து கொடுத்துட்டோம். இதில் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அந்த சீலிங் நம்ம உடச்சோம் பார்த்திங்களா, அந்த சீலிங் எல்லாமே போட்டு கொடுத்து அந்த மேனுவலி நம்ம வந்து புதுசாக வந்து நம்ம வந்து போட்டு கொடுத்துட்டோம். இந்த மாதிரி பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா லைஃப் டைமுக்கு அவங்களுக்கு எந்த வித கம்ப்ளைண்ட்டும் வராது. இன்கேஸ் வந்தாலுமே நம்ம வந்து ஃபோம் ரூட் மூலமாக அதை வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து பிரிக் ஒர்க் மேலே நம்ம வந்து அகைன் ஒரு காங்கிரீட் போடுறதுனால புதுசாகவே ஒரு டேங்க் கட்டின மாதிரி ஆயிடுச்சு. காங்கிரீட்டில் நீங்கள் எப்போனாலும் நம்ம வந்து ஒர்க் பண்ணி ஆகலாம். பியூ க்ரௌட் நம்ம வந்து ஈஸியாக எப்போனாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நம்ம வந்து அதை நம்ம வந்து இந்த மெத்தட் நம்ம வந்து பயன்படுத்தியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ எங்களுக்குமே வந்து ரொம்பவே வந்து ஒரு திருப்தியான ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மன நிறைவு எங்களுக்கு வந்து இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் அந்த வீடியோ தேவையோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பில்டிங் சம்மந்தமாக எந்த வித ஒர்க்காக இருந்தாலும் சரி மறக்காமல் நீங்கள் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆரா கம்பெனி உங்களுக்காக சேவ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது.